இன்ஜின் சவுண்டே இல்லை தெரியுமா? 140க்கு போனால் கூட ஸ்பீடே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேகமாக ஓட்டுவீங்க. அதனால சொல்கிறேன், வேண்டவே வேண்டாம். நான் உன்னோட காடி நல்லா தான் ஓட்டுவேன், நீ காடி சாவி மட்டும் கொடு. அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் என்னை விட பெட்டர் டிரைவர்னு சொல்ல வரீங்க? ஆமாம், கண்டிப்பாலாம் நாங்களாம் உங்களோட பெட்டராக தான் ஓட்டுவோம். நாங்களா? அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? பசங்க தான் பொண்ணுங்களோட பெட்டர் டிரைவர்ஸ்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், சொன்னாலும் சொல்லடி, அதான் உண்மை. என்னது என்னது? ஐயோ சாமி, நான் இந்த விளையாட்டுக்கே வரல, ஆளை விடு. சரி, நீ காடி சாவி கொடு. அந்த பயம் சரி தரேன், ஆனால் ஸ்லோவாக ஓட்டணும். அதான் நான் ஸ்லோவாக ஓட்டுறேன்டா, நீ கவலைப்படாத. ஆமாம், இந்த கிளைண்ட்லாம் எல்லாம் ஓகேச்சா? இப்போதைக்கு நான் யாரும் ஓகே பண்ணல, அது கொஞ்சம் நாள் ஆகும். நான் ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் ஓகே ஆயிரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆசை என்ன தெரியுமாங்க? அட் எ டைம் 14 to 15 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஓட்டணும். பார்ப்போம், வில் சி. அதெல்லாம் நடக்கும்டா. இந்த சரட் பையன் இப்போ தான் வந்தான், அதுக்கிட்டே அவ்வளோ கிளைண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு 15 ப்ராஜெக்ட்லாம் செய்யலாம், கவலைப்படாதம்மா. நான் கேள்விப்பட்டேன், இந்த காடி ரொம்ப பிரச்சனை கொடுக்குமாமே. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் அப்படி உங்ககிட்ட சொன்னது? இல்லை ஏதாச்சும் வீடியோ பார்த்தீங்களா? அதான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், சொன்னாங்க அது கொஞ்சம் போக போக கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கணும், அதான் கேட்டேன். எந்த வீடியோ காமிங்க? அது என்ன வீடியோ மறந்துட்டு போ. எனக்கு என்னமோ இது நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி தோணல. யாரோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க தானே? யார் சொன்னது? கார்த்தி சொன்னதா இல்லை எங்கள் அண்ணன் ஏதாவது சொல்லிச்சு அந்த காரை பற்றி? அவங்களும் ஒன்றும் சொல்ல, வித்யா சொன்னா என்கிட்ட. வித்யாவா? இப்போ புரியுதுங்க. அவளுக்கு நம்ம கார் வாங்கினது பிடிக்கல, அவளுக்கு வயிற்றுச்சலுங்க. கார்த்தியை பாருங்க, நம்ம கார் பற்றியான வீடியோலாம் பார்த்து நம்மளுக்கு அனுப்பி விட்றான், ஜெனுவினாக நமக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் உங்கள் தங்கச்சி அப்படியாங்க? இல்லை, உங்கள் தங்கச்சியும் உங்கள் அம்மா மாதிரி தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கலர்லாம் தெரிய ஆரம்பிக்குது. என் தங்கச்சி அந்த மாதிரி ஆள் இல்லை, அவள் ஏதோ தப்பான வீடியோ பார்த்துருப்பா, அவ்வளோதான். சரி விடு, நம்ம நல்ல கடி தான் வாங்கியிருக்கோம், ஓகேயா? ஏங்க, நம்ம அண்ணன்கிட்ட சொல்லி வாரம் காருக்கு சுற்றி போடணுங்க. அவள் ரொம்ப கண்ணு வைக்கிறா. சரி சுற்றி போட்டுருவோம். அவள் கண்ணில் ஒன்றும் பண்ணாதுடா. சரி, கிளம்பும். சரி வாங்க.